بسم الله الرحمن الرحيم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இன்றைய இந்த வியாழக்கிழமை வகுப்பிலே ரமலானை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். எனவே எல்லா இடங்களிலும் ரமலான் சம்பந்தமான மார்க்க உரைகள், அதனது சிறப்புகள், அதனது சட்டங்கள் சம்பந்தமான விளக்கங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும். நானும் அது போன்ற ஒரு தலைப்பை தான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஆனாலும் கூட அது எதனோடு சம்பந்தப்பட்டது அப்படி என்று சொன்னால், ரமலானை நாம் எப்படி பயன்படுத்துவது என்பது சம்பந்தப்பட்டதல்ல. எப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டுமோ அப்படி ஏன் பயன்படுத்த முடியாமல் போகிறது என்பதை பற்றிய சில விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே நான் சுருக்கமாக விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, குறிப்பாக வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக, இபாதத் சம்பந்தமாக நாம் எப்படி அணுகுவது, எப்படி புரிந்து கொள்வது என்பது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஞாபகமூட்டலாக இந்த இடத்திலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, எங்கள் எல்லோருக்கும் ஒவ்வொரு ரமலான் நெருங்குகிற நேரத்திலும் ஒரு பேரார்வம் என்ன செய்யும் இருந்து கொண்டிருக்கும். எல்லா வணக்க வழிபாடுகளை விட இந்த ரமலானுடைய அந்த நேரம் நெருங்குகிற நேரத்தில் பொதுவாக வணக்க வழிபாடுகளில் கவனம் எடுக்காதவர்கள் கூட என்ன செய்வார்கள், இந்த விஷயங்களிலே கூடுதலாக கவனம் எடுக்கக்கூடியவர்களை நாம் பார்ப்போம். நான் ஏற்கனவே பல உரைகளில் சொல்லியிருக்கிறேன், ஒவ்வொரு ரமலான் வருகின்ற பொழுதும் நாம் ஒரு முடிவெடுப்போம். இந்த ரமலானை இன்ஷா அல்லாஹ் ஒழுங்கான முறையில் நாம் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அப்படி என்று ரமலானுடைய ஒவ்வொரு ஆரம்பத்திலும் நாம் என்ன செய்வோம், முடிவொன்று எடுப்போம். அது முடிவெடுக்கின்ற பொழுது கூட நம்மகிட்ட உறுதி என்ன செய்யாது, போன ரமலான் மாதிரி இந்த ரமலான் ஆகிவிடுமோ என்ற அச்சத்தோடு தான் என்ன செய்வோம், அந்த முடிவை எடுப்போம். முடிவை எடுத்து ஒவ்வொரு ரமலானுடைய 29 இன்னொரு முடிவு எடுப்போம். அது என்ன முடிவு அப்படி என்று சொன்னால், இந்த ரமலானை நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஒழுங்கான முறையில் பயன்படுத்தலை, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த ரமலானை நம்ம ஒழுங்கான முறையில் என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு முடிவெடுப்போம். இப்படி ஒவ்வொரு ரமலானிலும் நாம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு வளமை எல்லோரிடத்திலும் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். வெற்றிகரமாக முடித்தவர்களும் இருக்கிறார்கள், இல்லாமல் அல்ல. ஆனால் ஒவ்வொரு ரமலானிலும் இப்படி ஒரு நிலையை காண்கிறோம். சரி, முடிக்காதவர்களுக்கு இந்த கவலை அப்படி என்று சொன்னால், முடித்தவர்கள் ரமலானை ஒழுங்காக திறமையாக சந்தோஷமான முறையில் ரமலானில் அமல்கள் செய்து முடித்தவர்கள், அவர்களுக்கு ஒரு சோதனை. ஷைத்தானுக்கு எப்படியும் என்ன இலக்கு என்று சொன்னால், வணக்க வழிபாடுகளை செய்யாமல் ஆக்க வேண்டும், செய்தவர்களுடைய வணக்க வழிபாடுகளை நாசமாக்க வேண்டும். எப்படியோ இரண்டு வகையில் ஷைத்தான் செயல்படுவான். யாரெல்லாம் ஒழுங்கான முறையில் ரமலானை முடித்தாங்களோ அவர்களிடத்தில் ஷைத்தான் வருவான். வந்து மற்றவர்களோடு பேச வைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ரமலானில் நீங்கள் எவ்வளோ குர்ஆன் ஓதுனீங்கன்னு மற்றவர்கிட்ட கேட்குறது. நான் என்ன ஒரு ஜுஸு 2 ஜுஸு ஓதி முடித்தேன், அல்ஹம்துலில்லாஹ் 4 முறை குர்ஆனை முடிச்சுட்டு அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறது. யார்கிட்ட, பக்கத்தில் உள்ளவர்கிட்ட. இது ஒருத்தர்கிட்ட சொல்கிறதில்ல, குடும்பத்தில் சொல்லி ஆர்வம் வர்றதுக்காக சொன்னால் பரவாயில்ல. ஊருக்கே என்ன செஞ்சிரு, ஒவ்வொருத்தராக அவரை பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கேட்டிருப்பார். அவர் 4 ஜுஸு 4 முறை ஓதி முடித்தது ஊருக்கே என்ன செஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். யார் தெரியப்படுத்தினு பார்த்தீங்கன்னா யார் தெரியப்படுத்திருப்பார், அவர் தான். அது அல்லாமல் தொலை போகின்றவர்கள், அதாவது இரவில் தொலை போகின்றவர்களை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எங்கே தொலை போகிறீங்க அப்படின்னு கேட்டு, நான் பொதுவாக 10 வருஷமாகவே இந்த பள்ளிக்கு தான் என்ன செய்வேன், போவேன். இங்கே இந்த இமாம் வருவார், நான் ஒரு தராவி கூட என்ன செய்யறதில்லை, மிஸ் ஆக்கியதில்லை அப்படின்னு சொல்லிடுவார். எதிர்த்தரப்பில் உள்ளவர் வேதனையில் இருக்கிறார், நம்ம அமல் செய்ய கிடைக்கவில்லையேன்னு சொல்லி. இவர் பெருமையில் இருக்கிறார். இவர் எதில் இருக்கிறார், பெருமையில் இருக்கிறார். 2 பேரும் இறைவனது பார்வையில் சமம். 2 பேருமே இறைவனது பார்வையில் சமம் தான். இவர் செய்யவில்லை, அவர் செய்து அழித்து கொண்டார். எனவே மிக முக்கியமாக பாருங்கள், இப்போ இன்றைக்கு இஷாவிலே ஓதப்பட்ட அந்த சூரா, இந்த தலைப்போடு மிகவும் அதாவது ஒத்துப்போகின்ற ஒரு சூரா. அல்லாஹு தஆலா தான தர்மங்களை பற்றி சொல்கிறான். சொல்லி வருகிற நேரத்தில் மிக முக்கியமாக ஒன்றை ஞாபகப்படுத்துகிறான்.
தர்மம் செய்துவிட்டு பின்னர் அதனை சொல்லி காட்டியோ அல்லது வேதனைப்படுத்தியோ அதனை தொடராமல் யார் இருந்தார்களோ அவர்களுக்கு பலமான கூலி உண்டு என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ரமலானை நாம் நெருங்குகிற நேரத்தில் இந்த 2 விதமான அந்த சோதனைகளையும் மனதிலே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, நாம் எடுக்கக்கூடிய முடிவு, ரமலானிலே சிறந்த முறையில் வணங்க வேண்டும் என்று நாம் எடுக்கக்கூடிய முடிவும், இரண்டாவது, ரமலான் முடிந்த பின்னால் நாம் அந்த செய்த அமல்களுடைய திருப்தியை மற்றவரிடத்திலே சொல்லி அந்த அமல்களை அழித்துக் கொள்கின்ற அந்த நிலை. இந்த 2 நிலையும் என்ன செய்ய வேண்டும், எங்களிடத்திலே மாற வேண்டும். இது அல்லாமல் ஷைத்தான் இன்னொரு வகையிலேயும் ஷைத்தான் வந்திருக்கிறான். என்ன என்று சொன்னால், ரமலானிலே சிறந்த முறையில் அமல் செய்ய வேண்டும், வணங்க வேண்டும் என்று அந்த முடிவெடுக்கக்கூடியவர்களுக்கு ஷைத்தான் ஒரு வேலை சொல்கிறான். இன்றைக்கெல்லாம் தொழாமல் இருந்தால் கூட பரவாயில்லை. இன்றைக்கு இப்போ நம்ம இருக்கிறோம்னு வைங்களேன், இன்றைக்கு நாம் தொழாமல் இருந்தால் பரவாயில்லை, நம்ம ரமலானில் இது வணங்க போகிறோம் தானே. இன்ஷா அல்லாஹ் ரமலான் முதலாவதிலிருந்து நம்ம தொழ போகிறோம், நோன்பு வைக்க போகிறோம், நல்ல இபாதத் செய்ய போகிறோம். இதை நினைத்து ஒரு சிலர் எப்படி நடந்து கொள்கிறாங்கன்னு சொன்னால், இன்றைக்கெல்லாம் பெரிய கவனத்தில் எல்லாம் இல்லை, ரமலான் ஃபர்ஸ்ட்ல இருந்தால் நம்ம வணங்க போகிறோம், அதனால் இன்றைக்கு செய்ய வேண்டிய பாவங்களெல்லாம் செய்கிறது. இன்றைக்கு தொழுகை, குர்ஆன் ஓதல் எதுவுமே இல்லை. எப்போ இருந்து செய்கிறோம், ரமலான் முதலாவதிலிருந்து செய்கிறோம். யாருக்கு தெரியும் நம்ம ரமலான் அடைவோமா அடைய மாட்டோமா என்பது, அது தெரியாது. சில வேளைகளில் உங்களது இறுதி பத்தாக ஷஅபானுடைய இறுதி பத்து இருக்கலாம், உங்களோட இறுதி பத்தாக இருக்கலாம். இந்த ஷஅபானில் வர இறுதி பத்து தான் உங்களுக்கு இறுதி பத்தாக இருக்கலாம். மரணம், ரமலானுடைய முதலாவது நாளில் மரணிக்கக்கூடியவர்களுடைய செய்தி நம்ம கேட்க மாட்டோமா? எத்தனையோ பேர் என்ன செய்யலாம், மரணிக்க வாய்ப்பு இருக்கிற. நம்ம கௌபாத்துல்லால உம்ராவுக்கு போயிருந்தோம்னு சொன்னால் அன்றைக்கு என்ன செய்வாங்க, 5 நேரமும் ஜனாசா தொழுவிக்கப்படும். அவங்களாம் யார், முதலாவதிலே மரணிக்கக்கூடியவர்கள், முதலாவது நாள் மரணிக்கக்கூடியவர்கள். எனவே மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள், ரமலான் என்பது சிறந்த முறையில் நாம் வணங்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை தவிர இன்றைக்கு வணக்கத்தை புறக்கணிப்பதற்கான ஒரு காரணம் அல்ல. இன்றைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும், அந்த வணக்க வழிபாடுகளில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு ஈடுபட வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் ரமலானை நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் நாம் கூடுதலாக கவனம் எடுக்கக்கூடிய ஒரு பகுதி தான் வணக்க வழிபாடுகள், இபாதத்துக்கள் என்பது கூடுதலாக கவனம் எடுக்கின்ற ஒரு பகுதி. இந்த நேரத்தில் நான் சொல்ல வருவது என்னன்னு சொன்னால், இந்த இபாதத்துக்களை பற்றி ஒரு நல்ல முறையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை நான் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் இதில் உண்டு, ஆனாலும் இது ரமலானுடைய அந்த இடம் என்பதனால் ஒரு ஞாபகப்படுத்துவதற்காக இது இருக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது விஷயம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அபூதியத், ஒரு அடியானுடைய இபாதத்திலே வணக்க வழிபாடுகளிலேயே அல்லாஹு தஆலா என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னு சொன்னால், அடியானிடமிருந்து அடிமைத்துவம் வெளியே வர வேண்டும். அவன் அடிமை என்கின்ற அந்த பண்பு அவனுடைய செயல்பாடுகள் என்ன செய்யணும், வெளியே வர வேண்டும். அதுக்கு பேர் தான் என்ன, உபூதியத். உபூதியத் என்ன, நீங்கள் தொழுதாலும் சரி, நோன்பு வைத்தாலும் சரி, தர்மம் செய்தாலும் சரி, குர்ஆன் ஓதினாலும் சரி, இங்கிதமாக மற்றவர்களோடு நடந்து கொண்டாலும் சரி, அதில் என்ன வெளியே வர வேண்டும், நீங்கள் அடிமை என்கின்ற அந்த பண்பு வெளியே வர வேண்டும். அதைத்தான் இறைவன் என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான். ஒவ்வொரு அமல்களிலும் நாம் அடிமை என்ற பகுதியை இறைவன் என்ன செய்கிறான், எதிர்பார்க்கிறான். இந்த அடிமை என்ற பகுதியுடைய அந்த வார்த்தை தான் இபாதா. இபாதத்னா என்ன, அப்தண்டா அடிமை, அபூதியத்னா அடிமைத்துவம், இபாதான்றது இறைவனை நாங்கள் அடிமையாகி வணங்குதல் என்பதற்கு அர்த்தம். இதனால தான் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த அந்தஸ்தானம் எது, அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்த இடம். சஹாபி, நாங்கள் வலி, ஷஹீத் அப்படியெல்லாம் சொல்கிறோம். நபி என்றது அதை விட உயர்ந்த இடம். ஆனால் அல்லாஹு தஆலா தன் நபியை பற்றி சொல்கின்ற இடங்கள் எப்படி சொல்லுவான், அப்தஹு என்ற வார்த்தை தான் அல்லாஹு தஆலா சொல்லுவான். அதாவது சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், தனது அடிமையை அழைத்து சென்ற அல்லாஹு தஆலா தூய்மையானவன். அடிமை யாரு, மக்காலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் அழைத்து சென்ற அடிமை யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு தஆலா நபி என்று சொல்லாம அந்த இடத்துல என்ன வார்த்தை சொல்றான், அப்தஹு அடிமை என்று சொல்றான். காரணம், ஒரு அடியான் எப்ப அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவன் தெரியுமா, அல்லாஹ் எனது அடிமை அப்படி என்று சொன்னான்டா நாம அவனுக்கு மிகவும் நெருக்கமாகிறோம்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம் என்ன, இறைவன் என்ன சொன்னாலும் இவன் என்ன செஞ்சிருவான், செய்து விடுவான். இறைவன் என்ன சொன்னாலும் அதை செய்து விடுவான். எதை வேண்டாம் என்று சொன்னாலும் இறைவன் என்ன செஞ்சிருவான், அதை செய்ய மாட்டான். எனவே உபூதியத், அப்து என்ற அந்த அடிமைத்துவம் என்கின்ற தன்மை இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான தன்மை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் ஷஹாதா சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்கிறோம், அப்துஹு வ ரசூலுஹு. ரசூலுஹு அப்துஹுன்னு சொல்கிறோமா, அப்துஹு வ ரசூலுஹுன்றோமா?
அப்துகொண்ட முதலாவது வார்த்தையை சொல்றோம். அப்ப அடிமை, இறைவனுக்கு அடிமை என்கின்ற அந்த வார்த்தை இறைவன் என்ன செய்கிறான்? மிகவும் விரும்பக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹு தாலா என்னது? திக்ரு ரஹ்மத்தி ரப்பிக்க அப்தஹு ஜக்கரியா. ஜக்கரியா என்ற அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி இறைவன் ஞாபகப்படுத்துகிற நேரத்தில் கூட குர்ஆன்ல என்ன சொல்றான்னா, அப்தஹு, தனது அடிமை ஜக்கரியாவுக்கு இறைவன் செய்த ரஹ்மத்தை ஞாபகப்படுத்துதல் அப்படின்றான். அப்ப இறைவனுக்கு மிகவும் ஒரு விருப்பமான வார்த்தை இந்த அப்த் என்ற வார்த்தை. பாவம் செய்த அடியார்களை அல்லாஹு தாலா அழைக்கின்ற பொழுது கூட யா யுஹன்னாஸ் என்று அழைக்காமல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, எனக்கு தங்களுக்கு தாங்களே அநியாயம் இழைத்துக் கொண்ட எனது அடியார்களே, எனது அடிமைகளே என்று அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுவதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பகுதி ஒரு மிக முக்கியமான பகுதி. நாம் இறைவனுக்கு அடிமை என்கின்ற அந்த இடத்திற்கு உருவாகுதல் இருக்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி. அது சாதாரணமாக அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான், எங்களுக்கு தந்திர மாட்டான். அடிமைத்துவம் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எல்லா விதத்திலும் நாம் இறைவனுக்கு அடிபணிகிறோம் என்பது முழுமையாக வந்தால் மட்டும்தான் அந்த இறைவனது அடிமை என்ற வார்த்தைக்கு நம்ம முழுமையான பொருத்தமான ஒருவராக மாறுவோம். இதனால இஸ்லாம் வணக்க வழிபாடுகளில் ஏனைய எல்லா மதங்களை விட மிக வித்தியாசமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு மதத்துக்குள்ளே, இந்து மதத்துக்குள்ளேயோ ஏனைய மதத்துக்குள்ளேயோ நுழைந்து விட்டால் அங்கே நீங்கள் அதிகப்படியாக போனால் உச்சகட்ட வணக்கமாக நீங்கள் எதை பார்ப்பீங்க தெரியுமா? நேர்ச்சையை பார்ப்பீர்கள். எதை பார்ப்பீர்கள்? நேர்ச்சை. அதைத்தான் நீங்கள் கூடுதலாக பார்ப்பீங்க. விரதம், நேர்ச்சை இவைகளை தான் பார்ப்பீங்க. இஸ்லாமிய மார்க்கத்தில் மட்டும்தான் ஒரு வணக்க வழிபாடு அல்ல, அந்த ஒரு வணக்க வழிபாடும் ஒரு மாதிரி அல்ல. இப்போ உதாரணமாக வணக்க வழிபாடுகள் உங்களுக்கு பட்டியல் போட சொன்னா, அல்லாவுக்கு நாங்கள் அடிமையாகின்ற முறைகள், அல்லாவுக்கு நாம் அடிமையாகின்ற முறைகள், எங்களிடத்துல ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம். எங்கள்கிட்ட ஈமான் இருப்பதற்கான அடையாளம் எது? இபாதத். அதனால தான் எங்களுடைய அக்கீதால ஒரு பகுதி என்ன? ஈமான் என்றது என்னது? உள்ளத்தால் நம்புவது மட்டுமல்ல, வாயால் மொழிவது மட்டுமல்ல, செயலாலும் என்ன செய்யணும்? வெளியே வந்தால் தான் அது ஈமான். வணக்க வழிபாடு வேறு, ஈமான் வேறு என்பதல்ல. ஈமானுக்கும் வணக்க வழிபாடுக்கும் நேரடி சம்பந்தம் உண்டு. எந்த அளவுக்கு வணக்க வழிபாடு குறையுதோ அந்த அளவுக்கு ஈமான் என்ன செய்யும்? குறையும் என்பது அர்த்தம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இஸ்லாத்தில் இந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்ற அமைப்பில் வணக்க வழிபாடுகளை நீங்கள் பட்டியல் போட்டீங்கன்னு சொன்னால் எவ்வளோ போடலாம்? இப்போ நான் உங்களுக்கு சொன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், குர்ஆன் ஓதல், அதுபோல திக்ர்கள் செய்தல், தான தர்மங்கள் செய்தல், நேர்ச்சை வைத்தல், அறுத்து பலியிடல், இப்படி என்ன செய்யலாம்? ஒரு பட்டியல் சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு என்ன? இபாதாத், வணக்க வழிபாடுகள், இறைவனுக்கு நாங்கள் செய்கின்ற வணக்கங்கள். பல வகையாக இஸ்லாம் என்ன செய்து இந்த வணக்க வழிபாடுகளை சொல்லுது. பல வகையாக சொன்னது மட்டுமல்ல, தொழுகை என்று வந்தீங்கன்னு சொன்னால் 5 நேர கடமையான தொழுகைகள், சுபஹ், துஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, அதெல்லாம வித்ர் தொழுகிறோம், துஹா தொழுகிறோம் என்று பல வகையான கடமையான, சுன்னத்தான, நஃபிலான அப்படின்னு பல வகையான வணக்க வழிபாடுகள் இஸ்லாம் என்ன செய்து அதில் சொல்லி காட்டுது. அந்த வணக்க வழிபாடுன்றது போய் நின்றுட்டு வாரது மட்டுமா? அதில் எத்தனை அமல்கள் வச்சிருக்கு இஸ்லாம்? கியாம், ருக்கு, சுஜூத், நம்ம ஒரு இடத்துல இருக்கிறது, சலாம் சொல்றது என்று பல வகையான விஷயங்கள் இஸ்லாம் என்ன செய்கிறது? வைத்திருக்கிறது. இதெல்லாம் வணக்க வழிபாடு. நீங்க இந்த வணக்க வழிபாடுகள் எல்லா மதமும் சொல்கிறது என்றதோட நிறுத்திடக்கூடாது. பிரித்து எடுத்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு கிட்ட என்ன செய்யலாது? வணக்க வழிகால் விஷயத்தில் யாருமே வர முடியாது. ஒரு அம்சம் நோன்பு என்று எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கடமையான நோன்புகள், சுன்னத்தான நோன்புகள், ரமதானில் பிடிக்கிற நோன்புகள், ரமதான் அல்லாத மாதங்களில் பிடிக்கக்கூடிய நோன்புகள், நஃபிலான நோன்புகள், இப்படி என்று பல வகையில் நீங்கள் பார்க்கலாம். அதில் இஸ்லாம் சொல்லக்கூடிய நோன்புடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு அம்சம் என்னன்னு சொன்னால் அதில் பசித்திருத்தல், தாகித்திருத்தல், இரண்டு அம்சங்களும் என்ன செய்கிறது? உள்ளே அடங்குவதை நம்ம பார்க்கிறோம். எந்த வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டாலும் பல வகையான வணக்கங்கள், அதில் பல வகையான ஒவ்வொரு வகையிலும் பல வகையான அம்சங்கள், அதிலும் பல அங்கங்களை கொண்ட வணக்கங்கள் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஏன் இஸ்லாம் இப்படி பல வணக்க வழிபாடுகளை வைத்திருக்கிறது அப்படி என்று சொன்னால் அதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். சிலருக்கு சில வணக்கங்கள் இயல்பிலேயே இலகுவாக செய்யலாம். இயல்பிலே என்ன செய்யலாம்? இலகுவாக செய்யலாம். அல்லாஹு தஆலா மனித குணங்களை எப்படி படைத்திருக்கிறான் அப்படி என்று சொன்னால் அதனது ஒரு தொங்கலை நீங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு கடைசி பகுதி எண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நல்லதாக இருக்கும். அதனுடைய இன்னொரு பகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் கஷ்டமாக இருக்கும். அல்லாஹ் அப்படி தான் வைத்திருக்கிறான். உதாரணமாக எப்பொழுதுமே ஊதரியாக என்ன சொல்லுவாங்க, அதாவது ஊதாரியாக இருப்பான்னு சொல்லுவாங்க, சும்மா செலவழிச்சுக்கிட்டே இருப்பான், எதுக்கும் அர்த்தம் இல்லாமல். இவனுக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்கன்னு சொன்னால் லேசாகிக்குமா கஷ்டமாகிக்குமா? அவனுக்கு மிச்சம் லேசாயிருக்கே,
அவன் ஏற்கனவே ஊதாரியாக தான் இருக்கிறான். நீங்கள் தர்மம் செய்யுங்கன்னா நம்மளுக்கு தான் அது பிரச்சனையே இல்லையே அப்படின்னு அவன் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவான், தர்மம் செய்து விடுவான். எனவே தர்மம் செய்யுங்கள் என்ற வணக்க வழிபாடு மட்டும் அவனை என்ன செஞ்சிடாது, தீர்மானிச்சிடாது. நல்ல இரக்க குணமுள்ளவனாக இருப்பான். மன்னித்து விடுங்கள், விட்டு கொடுங்கள் அவனுக்கு எப்படி இருக்கும், மிக 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 லேசாக இருக்கும். சிலர் என்ன செய்வார்கள்னா ஒரு புட்டிவாதம் உள்ள ஒரு குணமுள்ளவர்களாக இருப்பார்கள். கொள்கையில் உறுதியாக இருங்கள்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்குமா லேசா இருக்குமா, மிகவும் லேசா இருக்கும். ஏற்கனவே அவன் உறுதியாக தான் என்ன செய்யறான், இருக்கிறான். எனவே இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் அதற்கு நேரெதிரான ஒரு பகுதி இருக்குது. என்ன, ஒரு நல்ல ஒரு புடிவாதம் உள்ள ஒருவரிடத்தில் கொள்கையில் உறுதியாக இருங்கள் என்பது லேசாக இருக்கும். அவருக்கு எது பிரச்சனையாகும் தெரியுமா, மற்றவர்களோடு இங்கிதமாக விட்டு கொடுத்து மன்னிப்போடு நடந்து கொள்ளுங்கள் என்பது மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஏன், அவருடைய குணத்துடைய மறுபக்கம் அது. அதை நடுவுக்கு கொண்டு வரது என்பது பெரும் போராட்டமாக இருக்கும். அவருக்கு எது இபாதத், எது முக்கியமான கவனம் அவர் செலுத்த வேண்டும், அதில் தான் மற்றவர்களோடு எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்வது, இதில் அவர் பெரிய ஒரு கவனம் என்ன செய்ய வேண்டும், செலுத்த வேண்டும். அதே போல இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றது ஒரு இபாதத், இஸ்லாத்துடைய மிகப்பெரிய வணக்கங்கள்ல உண்டு. இந்த இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே நளினக்குடையமுடையவருக்கு இலகுவானது. ஆனால் அவருக்கு எது கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னால், கொள்கையில் உறுதியாக இருங்கள் என்பது என்ன செய்யும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏற்கனவே மக்களோட சிரிச்சு இங்கேதமாக பழகிறவருக்கு இது கூடாது அப்படின்னு உடச்சி சொல்றது என்ன செய்யும், கஷ்டமாக இருக்கும். அவருக்குரிய இபாதத்தும் போராட்டமும் எது, அதுதான். அந்த நளினத்தன்மையை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றார். இரக்கம் காட்டுவது மட்டுமல்ல இபாதத். வலா தஅஹுதுக்கும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ். விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்கிற நேரத்தில் உங்களுக்கு இரக்கம் வரக்கூடாது என்றாலாம். சில நேரங்கள் இரக்கம் வராமல் இருக்கிறது என்னது, இபாதத்தா. குர்பானி கொடுக்கிற நேரத்தில் ஜீவகாருண்யம் என்று சொல்லலாமா, மிருகங்களோடு கருணை காட்டுங்கன்னு கத்தியை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கலாது. அங்கே என்ன செய்யணும், அறுக்கணும். அறுக்கிறதா அங்கே உனக்குள்ள கடமை. எனவே எல்லா இடத்துல நீங்கள் என்ன புரிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால், தர்மம் செய்கின்ற ஊதாரி தன்மை உள்ளவன், தர்மம் செய்கிறவன், அவனுக்கு ஒரு இபாதத் தான் அது. ஆனால் அவனுக்கு எது போராட்டம் தெரியுமா, வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்பது என்னது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். சிலரை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், வணக்க வழிபாடுகளுடைய பல்வகை தன்மைக்கான காரணங்கள். சிலரை நீங்கள் பார்க்கலாம், 5 நேரம் தொழுவுறத்தில் கரெக்டாக இருப்பான். சுபகுக்கு தொழுகை முன்சஃபில் அழகான முறையில், காலையில் வந்தாலும் வெள்ளையும் சொல்லையுமா அழகாக வந்திருப்பாங்க. எந்த எப்படி சுபகுக்கு இவ்வளோ அழகாக ரெடியாகி வரார்கள் லெவலில் இருக்கும். ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வட்டி. எதில் இருப்பார், வட்டியில் ஈடுபட்டு கண்டிருப்பார். அது மாத்திரம் தான தர்மங்கள் அந்த பக்கம் போனால் அது என்னது, எந்த பொது சேவையோ தனிப்பட்ட சேவை எதுவும் என்ன செய்யாது, அங்கே நடக்காது. அதில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். மற்றவர்களை பற்றி குறை சொல்வதில் முதலாவது ஆளாக என்ன செய்வார், இருப்பார். ஆனால் வணக்க வழிபாட்டில் எப்படி அந்த மாதிரி ஒரு முன்மாதிரியாக இருப்பார். இவர் ஓகே இது இல்லை. அவருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, நஷ்டம் ஏற்படுத்துகின்ற இபாதத், நஷ்டம் ஏற்படுத்தாத இபாதத்துன்னு இஸ்லாத்தில் 2 வகையான இபாதத்தை நீங்கள் பார்க்கலாம். தொழுதா நஷ்டம் வராது உங்களுக்கு, நோன்பு பிடிச்சா நஷ்டம் வராது. அதே நேரம் ஹஜ்ஜி செஞ்சா நஷ்டம் வரும். நாட்டில் இந்த ஹஜ்ஜி செஞ்சா அதே விட பெரிய நஷ்டம் என்ன செய்யும், வரும். இப்போ இவருக்கு என்ன பிரச்சனை, இவர் தொழுகையிலெல்லாம் சரியா இருக்கு. நீங்கள் பார்க்கலாம், நாட்டில் நல்லா தொழுறீங்க, நல்ல முறையில் வணங்குறீங்க, ஆனால் ஹஜ்ஜி செய்ய மாட்டேன்றீங்கன்னு கேட்டால் என்ன செஞ்சிருவாரு, ஹஜ்ஜி செய்யறதுக்கு ஒரு கட்டம் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 50க்கு போகிற ஹஜ்ஜி செய்கிற மாதிரி என்ன செய்வார், அந்த ஒரு ஃபீலிங்கில் என்ன செய்வார், இருந்து கண்டிருப்பார். இருக்குதா இல்லையா? அப்போ அவரால் ஹஜ்ஜி செய்ய முடியவில்லை, ஒரு பொது சேவைக்கு கொடுக்க முடியவில்லை. இவருக்கு எது போராட்டம், அது போராட்டம். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா தான தர்மங்களில் தாராளமாக இருப்பார், ஆனால் தொழுகைக்கு வர மாட்டார். சுபகு தொழுகை, லுகர் தொழுகை, அசர் தொழுகை. சுபகு தொழுகை கஷ்டம் விடுங்க, அசர் தொழுகைக்கு லுகர் தொழுகை, மகரிப் இஷா அதுக்கு கூட என்ன செய்ய மாட்டார், வர மாட்டார். அப்படின்னு அர்த்தம் என்ன, அவரால் இது உடல் ரீதியான வணக்க வழிபாடுகள் ஒரு போராட்டமாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம் எல்லா வணக்கங்களையும் எங்களுக்கு சொல்வதற்கான காரணம், நீ எல்லா வகையிலையும் அடிமை என்று நிரூபிக்கப்படணும். ஒரு சில வணக்கங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அர்த்தம் நல்ல முறையில் விளங்கும். சிலரை பார்ப்பீங்க அந்த இபாதத்துக்களை நல்லா இருப்பாங்க, அர்த்தம் விளங்குற இபாதத்துக்கள். ஜக்காத்துக்கு கொடுக்கிறவன் இல்லாமல் கொடுக்காதவனு சேர்ந்து ஈடுபடுறானா இல்லையா? இப்போ யார் ஜக்காத்து கொடுக்கணுமோ அவரை விட யார் கூடுதலாக ஈடுபடுறான்? இப்போ ஜக்காத்தில் யாருக்கு கடமை இல்லையா அவர் என்ன செய்யறா, ஜக்காத்து சமுதாயத்துடைய ஒரு பொது விஷயம் என்று சொல்லி இறங்கி செயல்படுறாங்களா இல்லையா? நல்ல விஷயம். ஏன் அவ்வளோ ஆர்வம்? அதில் ஒரு அர்த்தம் இருக்கு சமுதாயத்துக்கு. என்ன அர்த்தம்? சமுதாயத்துக்கு ரிலீஃப், சமுதாயத்துக்கு உதவி, அதில் ஈடுபாட்டின் மூலம் ஒரு சமுதாயத்தில் ஒரு அறிவு எல்லாமே அதில் கிடைக்கும். அதனால ஜக்காத்தில் கூடுதலாக இறங்கி ஈடுபடுவார்கள். இதே வேலையை பள்ளிக்கு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ வேகமாக ஈடுபடக்கூடியவர்கள் எது சொல்ல மாட்டாங்க, என்னப்பா பள்ளிக்கு காணா, நீங்கள் ஜக்காத்து ஃபண்டுன்னு கேட்டால் 10 லட்சம் 20 லட்சம் தாரீங்க, ஆனால் தொழுகைக்கு காணான்னு அவர்கிட்ட சொல்ல மாட்டார். என்ன காரணம் சொல்ல மாட்டார்? அதில் ஒரு கருத்து அவருக்கு விளங்கலை. எதில் கருத்து விளங்குது? ஜக்காத்தில் விளங்குது. அதே போல் தான தர்மத்தில் ஃபித்ரால விளங்குது.
அதெல்லாம் காரணம் ஏன் விளங்குது? அதில் ஒரு அர்த்தம் இருக்குது, சமுதாயத்துக்குன்னு ஒரு அர்த்தம் புரிஞ்சு கொள்றோம். இஸ்லாம் என்ன செய்யும்டா, உனக்கு புரிந்து சொல்கின்ற வணக்கம், உனக்கு புரியாமல் இருக்கக்கூடிய வணக்கம், ரெண்டு செஞ்சா தான் அடிமை. நான் உதாரணம் ஒன்று சொல்லியிருக்கிறது. ஒருவர் ஒரு வேலைக்கு போறார், ஒரு ஒரு ஆஃபீஸில் போய் வேலை செய்ய போறாரு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு 25,000 ரியால் சேலரி, ஆனால் வேலையெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லை, ஒரு 20 முறை தோப்பு கரணம் போடணும், அடுத்து வாரவங்க யாராக இருந்தாலும் சத்தம் போட்டு சிரிக்கணும். எப்படி? வாரவங்க யாராக இருந்தாலும் சத்தம் போட்டு சிரிக்கணும். இதில் யாராக அந்த தொழில் எடுக்க தயாராகிப்பா? தயாராக இருக்க மாட்டோம். ஆனால் வேலை சிம்பிள், சும்மா சிரிச்சுட்டு இருக்கிறது, அடுத்து தோப்பு கரணம் போடுறது சிம்பிள். காலையில் ரெடியாகி போய் தோப்பு கரணம் போட்டோம்டா முடிஞ்சுது. ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. காரணம் என்ன? 25,000 ஓகே, ஒரு அர்த்தம் இருக்கணுமா இல்லையா வேலை செய்யறதுக்கு? ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு வேலைக்காண்டி 25,000 என்ன மென்டல்னு நினைப்பாங்களா இல்லையா? நான் என்ன அடிமையா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வந்துதான் ஆகும். புரியாம செய்ய மாட்டோம். ஆனா புரியாட்டியும் நீங்க செஞ்சாதான் அடிமை, புரியாது விட்டாலும் செய்தால்தான் அடிமை. ஹஜர் அஸ்வத முத்தமிடணும், ஏன்னு கேட்கக்கூடாது, முத்தமிடணும். அது அடிமைக்குரிய அடையாளம். ஏன்னு தெரிஞ்சா மட்டும்தான் செய்வேன் என்பது அடிமைக்குரிய அடையாளம் அல்ல. 7 முறை அப்படி சுத்தணும், 8 முறை சுத்தக்கூடாது, அது ஒரு அடிமைக்குரிய அடையாளம். அடிமை இல்லாதவன் விளங்கினா மட்டும்தான் செய்வான், அடிமை இல்லாதவன் விளங்கினா மட்டும்தான் செய்வான். அடிமையானவன் என்ன செய்வான்? சொன்னதெல்லாம் செய்வான். விளங்கிச்சோ விளங்க. சையில நீங்க 7 முறை ஓடுறீங்க, விளங்கிச்சோ விளங்கலையோ ஓடணும். அது இஸ்லாம் எங்களுக்கு, அது நாங்கள் அடிமை என்பதற்கான ஆதாரம். மற்ற இடங்கள்ல எல்லாம் இஸ்லாம் நகத்தை வெட்டு என்று சொல்லுது, இங்க நகத்தை வெட்டாதேன்றது. வெட்டினா இபாதத் என்னது போயிடும். மற்ற இடங்கள்ல எல்லாம் என்னது முடி மொட்டை அடிக்கிறது அவ்வளவு நல்ல ஒரு வேலை இல்லை, அங்க மொட்டை அடிக்கிறதா மிகவும் சிறந்தது என்று இஸ்லாம் என்ன செய்யுது அந்த இடத்துல சொல்லி காட்டுது. எனவே நீங்க என்ன புரிந்து கொள்ளணும்னு சொன்னால், அர்த்தம் புரிந்த வணக்கங்கள், அர்த்தம் புரியாத வணக்கங்கள், இரண்டையும் நீங்க என்றைக்கு செய்ய தயாராகிறீங்களோ அப்பதான் வணக்க வழிபாடு என்ன செய்யும்? பூர்த்தியாகும். இஸ்லாம் என்ன எதிர்பார்க்குது என்று சொன்னால், டோட்டலாக சிந்தனையாலும் உள்ளத்தாலும் எங்களோட உடலாலும் நாம வணங்கணும் இறைவனை, எல்லா வகையிலும் இறைவனை வணங்க வேண்டும் என்பது இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பல்வகை தன்மையான ஒரு இபாதத்துடைய வடிவம் தான் இது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை புரிஞ்சுக்கொண்டு இன்னொரு அம்சம், இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு ஒருவர் ஒரு செய்தி எழுதுகிறார். என்னன்னு சொன்னால், தொழுகை, நோன்பு இவைகளில் கூடுதலான ஈடுபாடு காட்டுவதற்கான ஒரு செய்தி போன்ற ஒரு வடிவத்தை அவருக்கு என்ன செய்கிறார்? இமாம் மாலிக்கு எழுதுறார். 5 நேரம் தொழுகிறது, சுன்னத் தொழுகிறது, இதெல்லாம் தாண்டி தொழுகையிலேயே அந்த நாளை என்ன செய்யறது? கழிக்கிறது. இது மாதிரி எழுதுறார். அப்ப இமாம் மாலிக் அவருக்கு பதில் எழுதுறார். எப்படி பதில்னா, கடமைகளை அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், கடமைகளை தாண்டி ஒரு மனிதன் ஒரு துறையில ஈடுபடுறானே, அது மாதிரி ஒரு பதில் எழுதுறார். அல்லாஹு தஆலா சில மனிதர்களுக்கு தொழுகையை திறந்து விட்டிருப்பான், தொழுகையை திறந்து விட்டிருப்பான், அவர் அதில் என்ன செய்யட்டும்? கூடுதலாக ஈடுபடட்டும். ஆனா சிலருக்கு அல்லாஹ் தொழுகை என்ன செஞ்சிருக்க மாட்டான்? திறந்திருக்க மாட்டான். தர்மத்தை என்ன செஞ்சிருப்பான்? திறந்து விட்டிருப்பான். சிலருக்கு அல்லாஹு தஆலா நோன்பை திறந்து விட்டிருப்பான். சிலருக்கு அல்லாஹு தஆலா மார்க்க அறிவை தேடுதலையும் அதை பரப்புதலையும் என்ன செய்திருப்பான்? திறந்து விட்டிருப்பான். அல்லாஹு தஆலா எனக்கு அதை என்ன செஞ்சுக்கிறான்? திறந்து விட்டுக்கிறான். இமாம் மாலிக் சொல்றாரு, அறிவை தேடுதலையும் அறிவை பரப்புதலை எனக்கு அல்லாஹ் திறந்து விட்டிருக்கிறான். எனவே உங்களை விட நான் சிறந்தவனும் அல்ல, என்னை விட நீங்க சிறந்தவரும் அல்ல. உங்களுக்கு எது திறக்கப்பட்டுச்சோ அந்த இபாதத்தில் என்ன செய்யுங்க? நீங்க இருங்க. எனக்கு எது திறக்கப்பட்டிருக்கிறதோ அதுல நான் என்ன செய்கிறேன்? கூடுதலாக ஈடுபடுகிறேன் என்று இமாம் மாலிக் இப்னு அனஸ் என்ன செய்தார்கள்? சொன்னார்கள். நீங்க என்ன பார்க்கிறேன் என்று சொன்னால், எல்லா வகையான இபாதத்துக்களை செய்வதோடு உங்களுக்கு ஒன்றில் அல்லாஹு தஆலா என்ன செஞ்சிருப்பான்? ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருப்பான். அதுல இயல்பாக நீங்க ஈடுபடுவீர்கள், இயல்பாக ஈடுபடுவீர்கள். அதுல கூடுதலான கவனத்தை என்ன செய்ய வேண்டும்? செலுத்த வேண்டும் என்பதை இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியில் என்ன செய்றாங்க? உணர்த்துவதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, இதனால் தான் நம்ம ஆரம்பகால இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரலாற்றில் நீங்க பார்க்கலாம், சில அறிஞர்களுடைய இபாதத்துக்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம அந்த இடத்துக்கு கிட்ட கூட நெருங்க முடியாது, அருகில் நெருங்க முடியாத அளவுக்கான இபாதத்துக்கள் இருந்திருக்கிறது. அதுல குறிப்பாக தொழுகையுடைய விஷயத்தில் அவங்க காட்டிய கவனங்கள் நான் சொல்லலை. இங்க 5 நேர தொழுகை அது மட்டும் சொல்லலை. 5 நேர தொழுகையை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் செஞ்சாகணும், கடமை. சுன்னத்து தொழுகையை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட கடமை மாதிரியான அம்சங்கள், கடமை அல்ல. அதான் முந்தி பிந்தி தொழுகிறோமே, அதெல்லாம் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில வளமையாக இருக்க வேண்டிய விஷயம், வித்திரு வளமையாக இருக்க வேண்டிய விஷயம். இதையெல்லாம் தாண்டி நிறைய தொழக்கூடியவர்களாக என்ன செய்தார்கள்? அவர்கள் இருந்த வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். ஒரு அறிஞருடைய வரலாறு பாருங்க. நான் சொன்ன அந்த படிமுறையை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று, வணக்க வழிபாடுடைய பல்வகை தன்மை, அது இஸ்லாத்துக்கே உரிய சிறப்பு. இரண்டாவது, அல்லாஹ் தஆலா இந்த பல்வகை தன்மையில நம்ம ஈடுபடணும். ஒன்றில் மட்டும் என்ன செய்யக்கூடாது? ஈடுபடக்கூடாது, எல்லாம் வரணும். ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு ஒன்றை மட்டும் திறந்து விடுவான், ஒன்றை மட்டும் என்ன செய்வான்? திறந்து விட்டுருவான்.
கூடுதலாக அவருக்கு ஈடுபட முடியுமாக இருக்கும். அவர் என்ன செய்யணும்? மற்றவைகளையும் பேலன்ஸ் பண்ணிக்கொண்டு இதுல கூடுதலாக என்ன செய்யணும்? ஈடுபட வேண்டும் என்பதை இமாம் மாலிக் இப்னு அனஸ் என்ன செய்றாரு? அந்த இடத்துல சுட்டி காட்டுகிறார். அன்புள்ள சகோதரர்களே, சஃபி என்ற ஒரு அறிஞர் அறியப்பட்டார். இது நான் 3வது பகுதி. சஃபி அப்படின்னா என்ன? சஃபி என்று சொன்னா சப்போடு சம்பந்தப்பட்டவர் அர்த்தம். அந்த அறிஞர் அதுல பிரபல்யமான சஃபி என்றே அவருக்கு புனை பேர். அவர் கொஞ்சம் பள்ளிக்கு தானாக தனியே வந்து கொள்ள முடியாத நபர், தானாக தனியே வந்து கொள்ள முடியாத ஒரு நபர். அப்போ அவர்கிட்ட பலர் கேட்குறாங்க, இந்த வழியோடு நீங்கள் வரணுமா, உங்களுக்கு தான் சலுகை இருக்குது என்று. அவர் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னான்னு சொன்னால், அதானுக்குரிய நேரம் தொழுகைக்காக அதான் சொல்லப்பட்டு இல்லம் தஜிதூனி ஃபி ஸஃப் இல்லம் தஜிதூனி ஃபி ஸஃப் ஃபத்லுபூனி ஃபில் கப்ர். அதான் சொல்லப்பட்டு என்னை சஃப்ல நீங்க காணலேண்டா என்னை கபர்ல வந்து பாருங்க. அதான் சொல்லப்பட்டு என்னை சஃபில் நீங்கள் காணவில்லை என்றால் என்னை கபரிலே வந்து பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்றார். அப்படின்னு என்ன சொல்றாரு? தொழுகை எனக்கு என்ன செய்யாது, என்றைக்கும் நான் அதை பிந்த நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த அறிஞர் சஃபி என்று அழைக்கப்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவர் என்றைக்கும் அந்த சஃபோடு வாழ்ந்தவர் என்பதற்காக அறியப்பட்டார். இப்படி ஒரு கவனம் இருக்குது, மிக கஷ்டமான ஒரு கவனம் தான் அது. எல்லோருக்கும் இதே கவனத்தை எடுக்க முடியும்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலருக்கு என்ன செஞ்சிருவான், அந்த தொழுகையில் உள்ள அந்த கவனத்தை அல்லாஹ் தஆலா திறந்து கொடுத்துருவான். திறந்து என்ன செஞ்சிருவான், கொடுத்துருவான். எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை அவர் சொல்றாரு, இதை நம்ம சொல்லலாமா? நம்ம ஒரு வார்த்தைக்காவது சொல்ல முடியுமா இந்த வார்த்தையை? இல்லம் தஜிதூனி ஃபி ஸஃப் ஃபத்லுபூனி ஃபில் கப்ர். என்னை சஃப்ல காணலன்னா கபர்ல பாருங்க, நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கவனத்தை என்ன செஞ்சாரு, அவர் எடுத்தார் என்று நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இப்படி பலர் இருந்திருக்கிறாங்க, அந்தந்த விஷயத்தில் கவனம் எடுத்தாங்க. இமாம் அப்துல்லா இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தர்மத்தில் பிரபல்யமானவர். தர்மம் என்றால் அப்துல்லா இப்னுல் முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதில் அறியப்பட்டவர். எந்த அளவுக்கு அவர் தர்மத்தில் மிகவும் விளக்கமுள்ளவராக இருந்தார்னு சொன்னால், ஒரு முறை ஒரு 2 தீனாரோ 3 தீனாரோ தர்மம் செய்கிறார். தர்மம் செய்கிற நேரத்தில் பக்கத்தில் உள்ளவர் சொல்றாரு, இவருக்கு ஏன் நீங்க கொடுத்தீங்க, இவர் எதை எடுத்தாலும் பொறிச்சு தான் சாப்பிடுவார். அப்படி எப்படி எங்கட சமுதாயத்தில் இருப்பாங்க, யாருக்கா உதவி செஞ்சுட்டு போற நேரத்தில் இடையில போய் குறுக்கிட்டனது 4 விஷயத்தை சொல்லி அதை இல்லாமல் ஆக்கி விடுறது, அதை இல்லாமல் ஆக்கி விடுறது. இவருக்கு ஏன் கொடுக்குறீங்க, இவர் எடுத்தாலும் பொறிச்சு தான் சாப்பிடுவாருண்டு. அப்போ இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் உடனே அதை கேட்டு மாறுறவராக இருக்கல. அவர் என்ன சொன்னார்டா, அப்படியா நம்ம கொஞ்சம் கூட கொடுத்துருக்கணுமே, இது போதாதே அவருக்கு என்றார். எப்படி அப்படி நம்ம அவருக்கு என்ன செஞ்சிருக்கணும், இதை விட கொஞ்சம் கூட கொடுத்திருக்கணுமே, இது போதாம போயிருமே அப்படின்ற வார்த்தை அவர் என்ன செஞ்சாரு, சொன்னாரு. இது எதை காட்டுது, எவருடைய வார்த்தைகள் மூலம் தர்மத்தில் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, நான் சரியான ஆளுக்கு தர்மம் செய்கிறேன்னா அது முக்கியம். ஆனா எவருடைய வார்த்தை கொண்டு அதுல நாங்க என்ன செஞ்சிடக்கூடாது, பிந்த கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருந்தார். ஒவ்வொருவரும் அறிவில் அறியப்பட்டவர்கள். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், நம்ம அவருடைய அறிவு சம்பந்தமாக நிறைய நம்ம படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், படிப்புடைய ஆர்வம் காரணமாக வறுமையோட உச்சகட்டத்தில் நாங்கள் எப்படி படித்தோம்ன்ற ஒரு விஷயம் சொல்றார். அதாவது லஃப்தத்துல் கபீத் என்ற நூலில் அவர் சொல்றார், ஒரு ஈரலின் துடிப்பு என்ற நூலில் என்ன சொல்றாருண்டா, காய்ந்த சிலர் ரொட்டிகள் இருக்குது, இந்த ரொட்டியெல்லாம் எடுத்துட்டு போய் ஆற்றோரத்தில் உட்கார்ந்து நம்ம சாப்பிடுவோம். அவசரமா போய் அங்கே போய் படிக்கிற மட்டுக்காண்டி சாப்பிடுவோம். இந்த சாப்பிட்ற நேரத்தில் இந்த ரொட்டியுடைய தன்மை எப்படி இருக்கு, எங்கட வறுமையை சொல்றாரு. அதுல ஒரு துண்டை நம்ம வாயில போட்டோம்னா தண்ணி குடிக்காம தொண்டையை தாண்டி இறங்காது. தண்ணி ஊற்றாமல் தொண்டையை தாண்டி என்ன செய்யாது, அது இறங்காது. ஆனாலும் லத்தத்து தலப், அறிவை தேடுகின்ற இன்பம் எங்களுக்கு இதெல்லாம் என்ன செஞ்சது, ஒன்றும் இல்லாம ஆக்கிச்சு. அறிவை தேடுகின்ற இன்பம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியதை எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சிம்பிளாக அறிவை தேடுகின்ற இன்பத்தை நீங்க பார்க்கணும்டா, இன்றைக்கு ஸ்கூல் போய் படிக்கிறாங்களே அந்த பிள்ளைகளுடைய இன்பத்தை இதையும் பார்த்தீங்கன்னா விளங்கிடும். அங்க அறிவை தேடுறதுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நாங்க படுற பாடு அவங்க விடுங்க, அந்த பிள்ளைகளுக்கு அதை முடிச்சு வைக்கிறதுக்கு நம்ம படுற பாடும், அவர்கள் எக்ஸாம் நேரத்தில் படிக்கிற நேரத்தில் அந்த தூக்கத்தை முழிச்சிட்டு இருக்கிறதுக்கு படுற பாடும் எதை சொல்லுது தெரியுமா, அந்த அறிவுடைய இன்பம் என்ன செய்யல, உள்ளத்திற்குள்ள ஏறவில்லை. உள்ளத்திற்குள்ள என்ன செய்யல, ஏறவில்லை. கிட்டத்தட்ட மயக்க ஊசி போட்டு ஆபரேஷன் பண்ற மாதிரி தான் அது. அந்த லெவலில் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய அறிவு தேடல், மார்க்க அறிவு தேடல் இன்பமாக வந்த அந்த அறிஞர்களுடைய வரலாற்று என்ன பார்க்கிறோம், அப்படி பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நீங்க என்ன புரிஞ்சுக்கோன்னு சொன்னால், உங்களுக்கு எது திறக்கப்பட்டிருக்கு, எல்லா வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும்.
எங்களுக்கு எது திறக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், யோசிக்க வேண்டும். எங்களுக்கு எது திறக்கப்பட்டிருக்கிறதோ அதுல கூடுதலான ஈடுபாடு காட்ட வேண்டும், அதுல கூடுதலான ஈடுபாடு காட்ட வேண்டும். அல்லாஹு தஆலா அது உங்களுக்கு திறந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களுக்கு அல்லாஹு தஆலா திறந்திருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதை சொல்லுவார்கள், மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள், மன் அக்ஸர ஷைஅன் ஹுதிம பிஹி, யார் ஒன்றை கூடுதலாக ஒன்றில் ஈடுபடுகிறாரோ அவருடைய இறுதி முடிவு அதை கொண்டுதான் என்ன செய்யும், இருக்கும். பகிரங்கமாகவா தனியாகவான்றதல்ல, நீங்க பகிரங்கமாக நல்லவராக இருந்து தனிப்பட்ட வாழ்க்கையில மோசமானவராக இருந்தால் உங்களுக்கு கத்தும் எது, அதுதான் உங்களோட முடிவு, அதுதான். தனிப்பட்ட வாழ்க்கையில சினிமாவிலே இருந்த ஒருவர் பஸ்ல சினிமா சீடியோட மரணிச்ச வரலாற்றை பார்க்கிறோம். கையில என்னது, சினிமா சீடி, அதோட என்னது அவருடைய மரணம். காரணம் என்ன, அவர் அதுல தான் என்ன செஞ்சாரு, இருந்தாரு, அதிலே என்ன செஞ்சிட்டாரு, மரணித்து விட்டார். நீங்க எதுல கூடுதலாக ஈடுபடுறீங்களோ ஹுத்திமபி, அதை கொண்டு தான் அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், ஹத்தும் பண்ணுவான். வெளி உலகத்தில் எப்படி இருந்தீங்க என்பது தெரியாது, ஆனா அல்லாஹ் ஒருத்தனுக்கு எது தெரியும், நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி இருந்தீங்கன்னு சொல்றது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, மூன்றாவது உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான அம்சம், அல்லாஹு தஆலா எங்களுக்கு எதில் கூடுதலான ஈடுபாட்டை வணக்க வழிபாடுகளில் தந்திருக்கிறான் என்கின்ற இந்த பகுதி. அந்த அந்த இபாதத்தில் ஈடுபடுகிற நேரத்தில் ஏனையவைகளை புறக்கணிச்சிடக்கூடாது. அவைகளில் கூடுதலான ஈடுபாடும் அவைகளில் ஒரு பேலன்ஸான ஈடுபாடும் இதில் என்ன செஞ்சிடணும், அதிகமாகவும் நாங்கள் ஈடுபட பழக வேண்டும். அல்லாஹு தஆலா அதன் மூலம் எங்களுக்கு என்ன செஞ்சிருவான், ஒரு தௌஃபீக் செய்ய வாய்ப்புண்டு. அன்புள்ள சகோதரர்களை, வரலாற்றில் பார்க்கிறோம், வணக்க வழிபாடுகள் வந்தா உபை இப்னு கஅப் அதாவது ரலியல்லாஹு அன்ஹுடைய செய்தியில வரும், ரமதானுடைய இறுதி பத்தில உபை காணாமல் போயிடுவார் அப்படின்னு, ரமலான் இறுதி பத்தில காணாமல் போய் விடுவார் என்ற ஒரு செய்தி வரும். அப்படின்னா என்ன, இபாதத்தை தொழுவிச்சுக்கிட்டு இருப்பார் மக்களுக்கு. உபை இப்னு கஅப் வந்து மக்களுக்கு தொழுவிக்கிறவர், ரமலான் இறுதி பத்து வந்தா காணாம போயிடுவார்னா என்ன, தொழுவிக்கிறது கூட அவர் என்ன செய்ய மாட்டார், ஈடுபட மாட்டார். தொழுவிக்கிறவருக்கு ஒரு கடமைக்கு என்ன, எவ்வளவு நீட்டி தொழுதாலும் பின்னால் உள்ளவர் என்ன செய்யணும், அவதானிச்சுக்கணும். நோயாளி இருக்கிறாரா, பிள்ளைகிட்ட சத்தம் கேட்குதா, அதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் அவரது வணக்க வழிபாடுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் தனியே போய் வணங்க ஆரம்பித்தார் என்ற செய்திகளை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பண்புள்ள சகோதரர்களே, அதே போல அதாவது அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவி உம்முத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வணக்கத்துக்கு மிகவும் பிரபல்யமான ஒரு பெண்மணி, வணக்கத்தில் கூடுதலாக ஈடுபட்ட ஒரு பெண்மணி. எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த வணக்க வழிபாட்டுடைய அந்த ஆர்வம் இருந்ததுன்னு சொன்னால், ஒரு நோயாளியுடைய வீட்டுக்கு அவர் என்ன செய்தார், உம்முத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹா நிறைய உணவுகளை அது இதெல்லாம் அனுப்பிக்கின்றிருந்தார். நோய் முடிஞ்சோன்னு எதுவுமே அனுப்பலை. அப்போ அவர் கேட்டு அனுப்புறாரு, ஏன் இப்படி நடந்தது அப்படின்ட்டு. நோய் உங்கள்கிட்ட இருக்கிற நேரத்தில் அல்லாஹு தாலாவுடைய மன்னிப்பும் ரஹ்மத்தும் உங்களுக்கு என்ன செய்தது, இருந்தது. அதில் நாங்கள் எங்களுக்கு அது கிடைக்கிற மட்டும் தான் நாங்கள் என்ன செஞ்சோம், அப்படி செய்தோம். இப்போ அது உங்களுக்கு என்ன இல்லை, நீங்கள் தேடினா தான் அது இப்போ என்ன செய்யும், வரும். அதனால நாங்கள் என்ன செய்தோம், நிறுத்தி கொண்டோம். அப்படின்றால் ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்களிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மகஃபிரத்தும் எனக்கு வராதா என்றிருந்த பெண்மணி. இந்த உம்முதர்தா ரலியல்லாஹு அன்ஹாவோட என்ன செய்வாங்கண்டா, சில பெண்கள் சேர்ந்து கொள்வார்கள், தொழுவதற்காக வணக்க வழிபாடுகளுக்காக சேர்ந்து கொள்வார்கள். எதற்காக சேர்ந்து கொள்றாங்கன்னு சொன்னா, அவர்களை பார்த்து நாங்களும் தொடர்ந்து என்ன செய்யணும் என்பதற்காக அது அவர்களோடு சேர்ந்து வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதெல்லாம் அந்த அதாவது சலஃபு சாலிஹீன்கள் இபாதத்தை எப்படி அனுபவிச்சாங்க என்பதற்கான ஒரு ஆதாரம். இன்னொரு அம்சம், இது நீங்க மூன்றாவது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்ன, வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன பல்வகைமே அதில் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பகுதியை தந்திருப்பான், அதில் நம்ம கூடுதலாக ஈடுபட வேண்டும் என்ற பகுதி. நான்காவது, இபாதத்துடைய இன்பம் என்ற வார்த்தையை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய உரைகளில் இபாதத்தும் அதன் இன்பமும் உண்டு. இன்னும் நான் நினைக்கிறேன், எனது பார்வையில் ஒரு 75% அது என்ன இன்பம்னே தெரியாது. என்ன இபாதத்தும் இன்பமும் என்றாங்க, நம்ம துன்பம் தானே அடைகிற. நிறைய இன்பம் நம்மளுக்கு வந்த உண்மை அது திறந்து மனம் திறந்து சொல்வதாக இருந்தால், நிறைய பேர் இபாதத்தும் இன்பமும் என்ற தலைப்புல இன்னும் அந்த இன்பம் என்ன செய்யல விலங்குகள், அது அப்படி நம்ம நினைச்சிக்கலன்னு மாறிக்கும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிறாங்களே தவிர, இன்பம் அடைஞ்சா எப்படி இருக்கும், இன்பம் அடைந்தால் எப்படி இருக்கும், தொழுகையில சலாம் கொடுத்த உடனே ஆள் கடைசி சப்பில் வைக்கிறார், பிழை இல்லை, அவருடைய தேவை இருந்தால் அவர் போகலாம். ஆனால் ஏதோ தெரியாத இடத்துக்கு வந்துட்டு மாதிரி வேகமா போறவங்க இருக்கிறாங்களா இல்லையா, என்ன காரணம், இன்பம் இருந்தா போவாங்க நீங்க நினைக்கிறீங்களா, இன்பம் இல்லை. யுசாரிஊன ஃபில் கைராத், அவர்கள் நன்மையான விஷயங்களில் வேகமாக இருந்து கொள்வார்கள். நம்ம வேகமாக இருந்து கொள்றோமா, இல்லை. அப்ப இது எதை காட்டுதுன்னு சொன்னால், இன்னும் நம்ம லஸ்ஸாவை காணல, இன்பம் என்ற பகுதியை நம்ம காணல. ஒரு அறிஞர், நான் இதுல இதையும் சொல்லிக்கொள்ள வேண்டும், எப்போ பார்த்தாலும் ஒரு அறிஞர் ஒரு இமாம் சொன்னார், சலஃபு சாலிஹீன்கள் ஒருவர் சொன்னார் அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு சிலர் விமர்சனம் செஞ்சிருந்தாங்கன்னா, இப்போ குர்ஆன் ஹதீஸ் இல்லையா,
எல்லா இமாம்களுடைய இதாலையா போகுதுண்டு. அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் ஹதீஸுடைய அந்த விஷயங்களை தெரிந்த நாம் அதை நடைமுறைப்படுத்துவதில் போராட்டத்தை பற்றி தான் என்ன செய்கிறோம், பேசிக்கிட்டிருக்கிறோம். அந்த போராட்டத்துக்கு எது மிக முக்கியம்? அனுபவம். அனுபவத்துக்கு நம்மளோட உள்ள காலத்தில் அனுபவத்தை எடுத்தால் எப்படி இருக்கும்? எடுக்க முடியாது. யாரை எடுக்கணும்? இந்த அனுபவத்தில் யார் வெற்றி கண்டார்களோ அப்படிப்பட்ட அறிஞர்களை எடுக்க வேண்டுமே தவிர இங்கே சட்டத்தை எடுக்கிறதுக்கு யாரும் என்ன செய்யலை, நாங்கள் முற்படுத்தவில்லை. குர்ஆன் சுன்னாவை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் என்னது மார்க்கமில்லை. ஒரு அறிஞர் சொல்கிறார், இபாதத்தில் நான் 20 வருடம் போராடி இருக்கிறேன். எப்படி? 20 வருடம் இபாதத்து செய்கிற போராடி, 20 வருஷம் 5 நேரம் தொழணும், சுண்ணத்து தொழணும், 5 நேரம் தொழணும்ன்றது போராட்டம் இருந்தோ இல்லையா? எப்படி என்ன மற்ற விஷயங்களை நான் தொழணும், நோன்பு பிடிக்கிறேன், அதை செய்யணும்னு போராடி இருக்கிறேன். 20 வருடங்கள் இபாதத்திலே நான் இன்பம் கண்டிருக்கிறேன். எத்தனை வருட போராட்டம்? 20 வருட போராட்டம். எத்தனை வருட இன்பம்? 20 வருட இன்பம். ஒரு குழந்தை உங்களுக்கு இருந்து அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு நீங்க படுற பாடு, இன்பம் அடைகிறீங்களா? இல்லை, கவலையோடு தான் எப்போ இருக்கு, எதிர்காலத்தில் என்ன ஆக போகுதோ இந்த கவலை தான் முதலாவது இருக்கும். அவன் என்ன செஞ்சிட்டாலும் சரி, என்ன செஞ்சாலும் அது இருந்து கேட்டு இருக்கும். என்றைக்கு அந்த குழந்தையை பற்றிய ஒரு நல்ல செய்தி ஒரு 18-20 வயசுல ஓகே அப்படி என்ற செய்தி உங்களுக்கு வருதோ, அண்டையிலேருந்து என்ன செய்யும், ஒரு பெருமூச்சு உங்களுக்கு என்ன செய்யும் இருக்கும், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி. அதனால தான் இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா பாவங்களை ஒரு மனிதனுடைய கவலையால் மன்னிப்பதிலேயே குழந்தைகள்ல ஒரு மனிதன் படுறானே கவலை, அதில் தான் கூட மன்னிக்கிறான். அப்படின்னு கூடுதலாக என்னது மன்னிக்கிறது எதுல? குழந்தைகள்ல ஒரு மனிதன் படுற கவலை இருக்குது, அதில் தான் அல்லாஹு தஆலா கூடுதலாக என்ன செய்கிறான், பாவங்களை மன்னிக்கிறான். அந்த குழந்தைகள் மீது உள்ள கவனம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, போராட்டம் இல்லாமல் இன்பம் இல்லை, போராட்டம் இல்லாம இன்பம் இல்லை. இப்ப நீங்க பாருங்க, நீங்க இபாதத்துல போராட்டம் கொடுக்குறீங்களான்னு பாருங்க. உண்மையிலே நம்ம இபாதத்துல போராடுறோமா இல்லை, இபாதத்துல போராடுறோமா இல்லை. அதை நான் பல உதாரணங்கள் சொல்லி இருக்கிறேன். சுபகை உரிய நேரத்தில் தொழுது கொள்வது எப்படின்னு நான் இப்போ ஒரு தலைப்பு பேசணும் வைங்களேன், அது கூடுதலா போகும். எப்படி? சுபகை உரிய நேரத்தில் தொழுது கொள்வதற்கு இலகுவான வழிமுறை அப்படின்னு சீரியன் போட்டோம்னா மக்கள்கிட்ட வேகமாக போகும். ஏன் எல்லாரும் இப்போ எதை எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால், அதான் சொன்ன உடனே அப்படி ஆட்டோமேட்டிக்கலி அப்படி பள்ளியில் போய் விழுந்துடணும். அல்ஹம்துலில்லாஹ் தொழுதுட்டோம். இந்த எலும்பி பல்லு விளக்கி முகத்தை கழுவி உதுவெடுத்து இது இவ்வளோ பெரிய வேலை, அது மக்களுக்கு போராட்டம். இலகுவாக பள்ளிக்கு போகிறது எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா, எதுவுமே நடக்காமல் பள்ளிக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மபாஜை, அவர்களுடைய விலா எலும்புகள் படுக்கையை விட்டு விலகும் என்றான். ஏன் அல்லாஹ் தஆலா அவர்கள் எழும்புவார்கள் என்று சொல்லலை? எழும்புவார்கள் அல்லாஹ் தஆலா சொல்லாததுக்கு காரணம் தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மபாஜை, அந்த படுக்கையை விட்டு விலகிற முஜாஃபா தெரிக்குதே போராட்டம் தான். அந்த போராட்டத்தில் தான் இன்பம் என்ன செய்யும், எப்பயும் இருக்கும். போராட்டம் இல்லாமல் ஒரு இன்பம் நீங்கள் அடையணும்னு ஒரு வணக்க வழிபாட்டில் நினைச்சீங்கன்னு சொன்னால் ஒரு நாளும் அது நடக்கவே அது. இந்த உலகத்தில் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் உங்களுக்கு இயல்பாக செய்கின்ற ஒரு அருளையும் தந்திருப்பான், போராடுவதற்கான பல விஷயங்களை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருப்பான், வைத்திருப்பான். ஒன்றில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, அல்லாஹ் இயல்பாக தந்திருப்பான். அதுதான் உங்களுக்கு அல்லாஹ் திறந்தது, அதான் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு திறந்து தந்தது. அதுதான் மற்றவைகளெல்லாம் நீங்கள் எப்படி அடைந்து கொள்ள வேண்டும், போராடித்தான் நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை என்ன செஞ்சிடக்கூடாது, என்றைக்கும் மறந்து விடக்கூடாது. எனவே இபாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போராட்டம் இல்லாமல் அடைந்து கொள்ள முடியும் என்று என்ன செய்து விட வேண்டாம், நினைத்து விட வேண்டாம். இந்த இது 8:45 இருக்குது சரியா? போராட்டம் இல்லாமல் எதையும் அடைந்து கொள்ள முடியும் என்று நீங்கள் என்ன செஞ்சிட வேண்டாம், நினைத்து விட வேண்டாம். அன்புள்ள சகோதரர்களே, இதை நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொண்டீங்க சொன்னார், ரமலானுடைய இதற்குள்ள நுழைகிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும், பேரார்வம். அந்த எல்லா ஆர்வத்தையும் முதலாம் ரமலானிலே முடிச்சிட வேண்டாம் என்பதுதான் வேண்டுகோள். எப்படி? ஏன் என்ன காரணம் சொன்னால், இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ரமலானில் ஒரு குர்ஆனை முடிப்போமான்னு கேட்டால் உங்களோட மனசு என்ன சொல்லுமெண்டா, உண்டெல்லாம் போதாது, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் 3 முறை முடிக்கிறோம், அப்படித்தான் நீங்கள் இருப்பீங்க சரியா? இந்த ரமலானில் 3 முறை முடிக்கிறோம். குர்ஆன் எடுத்து முதலாம் ரமலானில் அந்த 3 முறை முடிக்கிறோம்டா 3 முறை ஓதிடணுமே. எப்படியோ முதலாம் ரமலானில் முடிச்சு ஒரு 10 ஜுஸ் 10 சூறா அடுத்த நாளைக்கு மிஞ்சிருக்கும், அதையும் சேர்த்து முடிச்சிருவீங்க. 2வது நாள் 3வது நாள் இல்லை 3 சரி வராது, நம்ம ஒன்று போதும். எப்படி? ஒரு முறை குர்ஆனை முடிப்போம், நம்ம விளங்கித்தானே ஓதணும், 3 நாளைக்கு குறை ஓதக்கூடாதுல ஞாபகம் நீங்கள் அப்படி இடத்துக்கு வருவீங்க. 5ஆம் நாள் நான் போகிற நேரத்தில் எப்படி வரும்னு சொன்னால், அந்த புதிய ஒரு சிஸ்டம் போட்டுருந்தாங்களே, தொழுகைக்கு போகிற இவ்வளோ 2 பக்கம் அப்படி என்னமோ ஓதணும்னு சொல்லி, அதை முதலாவது 2 தாள் ஓதுவோம் அப்படின்னு அதுக்கு வருவீங்க. இப்படியே தோல்வி அடைஞ்சு 10ஆம் நாளை இப்போ என்ன முடிவெடுப்பீங்கன்னு சொன்னால்,
ஒரு பக்கம் ஒரு நாளைக்கு எப்படியா குர்ஆன் ஓதிடணும். குர்ஆன் ஓதாம ரமலான் கழிக்கிறது நல்லது இல்லை. இப்படி வரக்குள்ள என்ன ஆகிறதுன்ற பெரிய கவலையான விஷயம். அல்லாஹ் ரமலான் ஆரம்ப 10 நன்மை கூட வைக்கல, கடைசி 10 கொஞ்சம் பேர் காணாம போயிடுறான். ஆர்வமெல்லாம் 20ஓட முடிஞ்சு கடைசி 10 இல்லை. எங்க இருக்கிறாங்க? எல்லாம் வெளியே மார்க்கெட்டில் உடுப்பு வாங்குறதுல. இப்போ இந்த லெவலுக்கு ஆகிவிட்டால் உடுப்பு வாங்குற தவறுன்னு சொல்ல வரல, ஆனால் அங்கே போய் தஹஜ்ஜத் தொழுதுட்டு இருக்க கூடாது. அங்கே போய் விட்டோம்னு சொன்னால் கடைசி 10 அங்கே போயிட்டோம்டா முக்கியமான 10 நாள் நம்மளை விட்டு என்ன செஞ்சிருது? போய் விடுகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, திட்டமிடாது விட்டால் ஒரு நாள் நம்மளால் என்ன செய்ய முடியாது? சரியாக செய்துவிட முடியாது. அப்படி என்றால் ஒரு சில விஷயங்கள் இஸ்லாமிய அறிஞர்கள் உபதேசமாக சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன செய்கிறேன்? குறிப்பிடுகிறேன். அவைகளை கடைபிடித்தால் நம்மளோட சுமையும் பாரமும் குறையும். அதில் முதல் விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். என்ன? முயற்சி என்ற ஒரு பகுதி கடைசி வரைக்கும் இருக்கணும். லேசாக மட்டும் நடக்கும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. லேசாக மட்டும் நடக்கும்னு நினைக்கக்கூடாது. இது ஆள் மனதில் பதிவு வைத்துக் கொள்ளணும். போராட்டம் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். எல்லாம் கடைசி நிமிஷம் வரைக்கும் போராட்டம் ஒன்று இருக்கும். சிலர் கேட்கிறார்கள், ரமலானில் சைத்தான் விலங்கிடப்படுவான்னு வருது, ஆனால் அங்கே தான் கூட இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு. ரமலானில் சைத்தான் விலங்கிடப்படுவான்னு வருது. அல்லாஹு ஆலம், சைத்தான் விலங்கிடப்படுவான் ஹதீஸ் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒவ்வொரு மனிதனோடும் ஒரு சைத்தான் என்ன செஞ்சுக்கிறான்? படைக்கப்பட்டிருக்கிறான். கெட்ட விஷயங்களை ஏவுகின்ற அமைப்பில் ஒரு மலக்கு என்ன செய்கிறாரு? நல்ல விஷயங்களை ஏவுகிறார். இது நம்ம படித்திருக்கிறோம். இந்த செய்தியை அது குறிக்கலை. இதை என்ன செய்யலை? குறிக்கலை. பொதுவாக ஷைத்தான்கள் என்று மனிதர்களோடு படைக்கப்படாமல் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாங்களே, அவர்களைத்தான் இந்த செய்தி என்ன செய்து இது குறிக்கிறது. அவரவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள்? அவரவர்களுக்குரிய தூண்டுதலை கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் என்றதை நம்ம என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதை எதனை செய்யலது? ஒவ்வொருவரோடு படைக்கப்பட்ட ஷைத்தானை இந்த செய்தி குறிக்கவில்லை. அன்புள்ள, எனவே போராட்டம் எதிரி இருக்கிறது தெரிஞ்சா தானே போராடுவோம். எதிரி இருக்கிறா விலங்கிடப்படலை, நீங்க என்ன செஞ்சு விலங்கிடப்பட்டு என்ன செய்ய வேண்டாம்? நினைத்துக் கொள்ள வேண்டாம். போராட்டம் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அது இருந்தே ஆகும். இரண்டாவது அம்சம் அன்புள்ள சகோதரர்களே, மிக முக்கியமான ஒரு உபதேசம். எல்லா விதமான சோசியல் மீடியாக்களை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. அது மிக முக்கியமாக இந்த ரமலானில் செய்ய வேண்டிய விஷயம். யாருக்கு இன்றி அமையாத விஷயங்கள் என்று இருக்கிறதோ, தொழில் ரீதியாக இருக்கும், இருந்தே ஆக பாருங்க, இருந்தே ஆக வேண்டும் என்கின்ற சில இடங்கள் இருக்கும். அந்த கட்டங்களில் தவிர நீங்கள் அதில் என்ன செய்ய வேண்டாம்? ஈடுபட வேண்டாம். நல்லதோ கெட்டதோ எல்லா நல்லதையும் செய்யணும் என்ற கடமை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவும் இல்லை. எல்லா நல்லதையும் மற்றவனுக்கு பரப்புங்கன்னு இஸ்லாம் சொல்லவும் இல்லை. நம்மது நல்லதை முதலாவது என்ன செய்யணும்? நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். அதனால நீங்க என்ன முடிவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா ஆள் மனதில் பதிய வைத்துக்கோங்க. இந்த சோசியல் மீடியாக்கள், பொது மீடியாக்கள்ல நாங்கள் பங்கு இந்த ரமலானுடைய கால பகுதியில் கூடுதலான தொடர்பை விட்டு வெளியாகிறோம். அறிவிச்சுட்டு வெளியாங்க. ஏன் போனான்னு ஒரு கேள்வி இடையில வந்து விளக்கம் சொல்லி அதுக்குள்ள போயிடுவீங்க. விளங்கிட்டா? அதனால ரமலானுக்கு முந்தைய என்ன செய்யுங்க? அறிவித்து விடு. நான் இந்த ரமலான் என்ன செய்ய போகிறேன், இப்படி அதையும் சொல்லிடுவேன். நான் என்னென்ன ஐடியாலாம் பண்ணிக்கிறேன், நிறைய தொழணும், நிறைய ஓதணும், என்னென்ன குர்ஆன் நன்மைகள் அங்கே போட்டுறாம நம்ம என்ன செஞ்சிடும்? நான் இந்த பையனை ரமலானில் என்ன செய்யலை, சோசியல் மீடியாக்களும் கொஞ்சம் தூரமாக நினைத்திருக்கிறேன் எனது வணக்க வழிபாடுகளுக்காக வேண்டி அப்படி என்று சொல்லி நீங்கள் கொஞ்சம் அவைகள் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. அது என்னதாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான நஷ்டம் வரப்போகிறது கிடையாது. தொழில் ரீதியாக உள்ளதை தவிர மற்றபடி எல்லா விஷயங்களும் நீங்கள் வெளியே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு விளங்க லைஃப்பில் ஹாஃப் டே நம்ம ஒன்றும் இல்லாமல் கழிச்சிக்கிறோம். அதில் தான் போய்க்கும், பெரும்பாலும் அதில் தான் போயிருக்கும். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் ரமலானில் உங்களுக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ பக்கம் குர்ஆன் ஓதுறதுக்குரிய டைம் உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? அதில் கிடைத்து விடும். இதில் தான் காலம் போகுது. இதை நீங்கள் அதாவது அந்த கிபிலாலிருந்து நம்ம வெளியே வந்துடணும். கிபிலத்து ஷைத்தான் வணங்கிட்டா ரமலானுடைய கால பகுதியில் வெளியே வந்துட வேண்டும். சிலர் செய்கிற வேலை நல்ல விஷயம் தான். ரமலானுடைய கால பகுதியில் டிவியை நம்ம போட்டுருவோம் இடத்துக்காக வேண்டி அதை பொட்டியில் போட்டு எடுத்து ஒசக்க வச்சிடுறது, மேல் பகுதியில் வச்சாச்சு. ஆனால் கம்ப்யூட்டர் அதெல்லாம் ஒரு காலத்துக்கு ஓகே. இப்போ லேப்டாப் கம்ப்யூட்டரில் கையில் இருக்குது. இதைத்தான் முதல்ல அங்கே வைக்கணும். இதெல்லாம் கையில் உட்காந்துட்டு அதுக்கு பிறகு ரமலான் முடிஞ்சவரை இறக்கி அழுத்து மறுபடியும் என்ன செஞ்சிடறது? கொண்டு வைத்து விடுவது. அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒதுக்குதல் வேலைகளை நம்ம சோசியல் மீடியாக்களில் குறைச்சி நம்மளுக்கு இன்றியமையாத விஷயங்களை தவிர மற்றபடி குறைத்து விடுவது என்பது நேரங்களை என்ன செய்யும்? எங்களுக்கு கவனத்தை சிதறல விட்டு இல்லாமல் ஆக்கிடும். 2. 3வது சகோதரர்களே, ரமலான் என்பது உணவு குறைக்கின்ற மாதம், உணவு நிறைக்கின்ற மாதம் அல்ல. ஆனால் நீங்கள் அதாவது ரமலானுடைய மபஹர் வெளி உலகத்துக்கு எப்படி போய் சேர்ந்திருக்கேன், முஸ்லீம் அல்லாத சமுதாயத்துக்கு நல்லா சாப்பிடலாம் இந்த மாதத்தில் தான் அப்படி என்று தான் போய் சேர்ந்திருக்கிறது. நீங்கள் மறக்கவில்லாம் மறங்க வேண்டிய நினச்சி பாருங்க. எதை எடுத்தாலும் சரி, ரமலான் என்பது முஸ்லிம்கள் வந்து பசித்திருக்கிற நேரம் என்பது அவங்களுக்கு தெரிந்தாலும்
ஆனால் அவங்க உள்ளத்தில் எது ஏற்பட்டுருதுன்னா இப்படி சகர் செஞ்சா, இப்படி நோன்பு திறந்தா பகல் சாப்பாடு தேவை கிடையாது என்ற மாதிரியான ஒரு பதிவு என்ன செய்யுது போய் சேர்ற அளவுக்கு நமது உணவு அந்த நடைமுறைகள் ரமதானில் இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, பரக்கத்துக்காக சகர் செய்யுங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னார். தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா. சகர் செய்யுங்கள், சகர் செய்வது பரக்கத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஸஹரு ஃபஇன்னல் யஹூத லா யதஸஹரூன். சகர் செய்யுங்க, யூதர்கள் சகர் செய்ய மாட்டாங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பரக்கத்துக்காக சொன்னார்களே தவிர அங்கே ஒரு சுன்னா மீறுவதற்காக சொல்லல. ஒரு சுன்னாவை மீறி, அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிற இந்த ரமலானுடைய காலத்தில் பெற்றோர்கள் ஒரு பழக்கம் பழக்கி இருந்தாங்க. அதான் சொல்ற நேரத்தில் தண்ணியை தூக்கிட்டு தெரிவாங்க. நீ கொஞ்சம் குடிச்சிரு, நீ கொஞ்சம் குடிச்சிரு, நீ கொஞ்சம் குடிச்சிரு. ஏன்? இதான் உனக்கு கடைசி மெடர். இதுக்கு பின்னால் என்னது? அதான், அதுக்கு பிறகு தண்ணியே கிடையாது. அப்படி என்ற மாதிரியான ஒரு மனோபக்குவத்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை குடிச்சிருங்க என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடை செய்வது. அப்படி சஹாபாக்கள் இதை எடுத்துக்கொள்ளவில்லை. அவங்க என்ன, சிலர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சமைக்க சொல்லுவாங்க, கொஞ்சம் சாப்பிடுவாங்க. நான் சமைக்க சொன்னதெல்லாம் இந்த சஹருடைய பரக்கத்துக்காகத்தான் என்று இபாதத்தை அதை பார்த்தார்களே தவிர இதை எப்படி பார்க்கல. சாதாரண ஒரு மனிதன் உண்ணக்கூடியவனாவில் முடிச்சிடணும். ஆனால் எந்த அளவுக்கு இதை ஆக்கிடுறாங்கன்னு சொன்னால், ஒரு உணவு பெண்களுக்கு இபாதத்துக்கு எந்த சந்தர்ப்பம் இல்லாத அளவுக்கு ஆக்கிடுறாங்க. அவங்க 12 மணிக்கெல்லாம் எழும்பிடுறாங்க. தஹஜ்ஜுதுக்கெல்லாம் இல்லை, இவருக்கு சூடாக சாப்பாடு வேணும் என்பதற்காக வேண்டி மட்டும் அவர்கள் எழும்பி அதில் சமைத்து போடுவதில் தவறு சொல்லலை. ஆனால் கணவன் மனைவிக்கு டைம் கொடுத்து, அதே போல மனைவி கணவனுக்கு டைம் கொடுத்து, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இரவுல நடந்து கொண்டார்களே, புகாரில் பதியப்பட்டிருக்குது. என்னது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வீட்டில் நடந்த சம்பவம் என்ன? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரது மனைவி, அவரது வேலைக்காரர், இவங்க எப்படி தொழுவாங்கடா இரவுல 6 மணி நேரத்தில் ஒருவர் தொழுது முடிச்சிருவாங்க. அதுக்கு பின்னால மனைவி எழுப்பிட்டுருவாங்க, மனுவை தொழுவி முடிப்பான். அதுக்கு பின்னால வேலைக்காரர், அல்லது இப்படி ஒரு தர்த்தீபில் என்ன செய்யும் நடக்கும். வீடு இரவு முழுதும் தொழுகை என்ன செஞ்சிடும் நடந்துடும். இப்படி நடந்து கொண்டிருந்தார்கள். மனைவிக்கு உதவி, கணவனுக்கு உதவி என்ற வணக்க வழிபாடு இருக்கேன். ஆனால் எப்படி நடக்குது? உணவு. அது மாத்திரமல்ல, இஃப்தாருடைய நேரம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்னது, அது சாப்பிட்டு முடிந்த பின்னால சிலர் வாஜிப் மாதிரி இரவு சாப்பிடலைன்றது. ஆனால் மகரிபுக்கு என்னது, மகரிப் என்பது இரவு சாப்பாடு தான் மறந்து அதையும் சாப்பிட்டு அதுக்கு பின்னால தராவி தொழ முடியாது, சுஜூதுக்கு போக முடியாது. இந்த லெவலில் ஒரு இப்படி இஸ்லாம் சொல்லவும் இல்லை, இது இஸ்லாமிய நடைமுறையும் இல்லை, இது சுன்னா, இது பிழை. இதை எவ்வளவு சொன்னாலும் என்ன செய்கிறாங்க இல்லை, கேட்கிறார்கள் இல்லை. இந்த நடைமுறை நம்மகிட்ட என்ன செய்யணும், குறைய வேண்டும். வெளி உலகத்துக்கு இது பசிக்கின்ற மாதமே தவிர ருசிக்கின்ற மாதம் என்ன செய்யக்கூடாது. போய் சேருகின்ற அந்த மதுஹர் நல்ல ஒரு மதுஹர் அல்ல. ரமலானுக்கு நல்ல ஒரு பெயர் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மதுஹரும் அல்ல. இது சஹாபாக்கள் இப்படி நடைமுறையில் இருக்கவும். இது ஒரு 3. 4வது அம்சம், ரமலானுடைய விஷயத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னொரு அம்சம், தூக்கம். நிறைய பேருக்கு நோன்பு பிடிச்சதே தெரியாது. ஏன்? அசருக்கு எழும்பி துஹர் அசரே ஜம்மு செஞ்சிடுறாரு. அதுக்கு பிறகு என்ன, ஒரு 2 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். இப்படி ஒரு நோன்பு தேவையா? அதுக்கு ஒரு இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ், அஸ்ஸாயிமு ஃபி இபாதா வலவ் கான நாயிமன். நோம்பாளியின் தூக்கமும் வணக்கமே. இனி அவன் ஏன் எழும்பணும்? சரியா? நோம்பாளியின் தூக்கமும் வணக்கமே என்று கொடுத்து அது ரமலான் முழுசா என்ன செய்யறது, தூங்கிடுறது. அது ஒரு அப்படி நினைச்சிட்டு இருக்கிறான், நோம்பாளியும் தூக்கினாலும் வணக்கம் அப்படின்னு சொல்லி. இதனால நோம்புடைய எந்த விதமான அந்த இபாதத்து திக்ருகள் அது இது எதுவுமே என்னது இல்லை என்கின்ற நிலைமை. நோம்பாளியின் தூக்கம் வணக்கம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயும் சொல்லவும் இல்லை. அப்படி ஒரு தூக்கத்தை சாப்பாடு இந்த மாதிரி உண்டு, இந்த மாதிரி தூங்கினால் சிலர் சொல்றாங்க ரமதானங்களுக்கு கூடுதலாக தூக்கம் வருது இரவுல முழிக்கிறதால. இரவுல முழிப்பது என்பதை விட கூடுதலாக சாப்பிட்றவன் அதனால் அதிகமான என்ன செய்யும், தூக்கம் வரும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ரெண்டும், இந்த தூக்கம் இந்த உணவு, இது ரெண்டும் குறை. எந்த நேரத்தில் நம்ம இரவுல வணங்குறோமா, அதுக்காக வேண்டி தூங்குறோமா, அந்த அளவோடு என்ன செஞ்சுக்கணும், முடிச்சுக்கணும். பகலுடைய இபாதத்துக்களும் அணியாம போகிற அளவில் என்ன செய்யக்கூடாது, அவைகள் இருந்து விடக்கூடாது. இதில் நம்ம கவனம் எடுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எங்கேயும் என்ன செய்யல, சொல்லவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சுபஹுக்கு பின்னால தூங்குவதோ அசருக்கு பின்னால தூங்கக்கூடாது என்பதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஆதாரபூர்வமான எந்த தடையும் இல்லை. ஆனால் பல இஸ்லாமிய சலஃபுடைய அறிஞர்கள் அதை என்ன செஞ்சுக்கிறாங்க, விமர்சிச்சுக்கிறாங்க. ஒரு நல்ல ஆதத்தல்ல, நல்ல ஒரு வளமை அல்ல, நல்ல ஒரு வளமை அல்ல, நல்ல ஒரு பழக்க வழக்கம் அல்ல அப்படின்னு என்ன செய்திருக்கிறார்கள், விமர்சித்திருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே நம்ம தூங்கணுமெண்டா இருந்தாலும் கூட சுபஹுக்கு பிறகு அட்லீஸ்ட் ஒரு 1 மணி நேரம் ஒதுக்கி குர்ஆனை ஓதி நல்ல வேலைகளை செஞ்சுட்டு அதுக்கு பின்னால் அந்த இடைவெளியை விட்டு நம்ம தொழுவோமாக இருந்தால், அதுக்கு பிறகு தூங்குவோமாக இருந்தால் என்ன, அதில் ஒரு ஹைர் இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது 4வது அம்சம், நம்மளை விட்டு திசை திருப்பாமல் இருப்பதற்கான ஒரு அம்சம். 5வது, இது சஹாபாக்களுடைய காலத்தில் நீங்கள் நிறைய காண முடிந்த ஒரு விஷயம், சமூக ரீதியான தொடர்புகள் எது உங்களுக்கு இன்றி அமையாததோ அதை தவிர குறைச்சிக்கணும். எப்படி சமூக ரீதியான தொடர்புகள் இருக்குது, எது உங்களுக்கு இன்றி அமையாததோ அதை தவிர மற்ற விஷயங்களை விட்டு என்ன செஞ்சிடணும்,
நாங்கள் ஒதுங்கிவிட வேண்டும். இஅ்திகாஃப் என்பது கிட்டத்தட்ட அது மாதிரி தான். சமூக ரீதியான தொடர்புகள் எது இன்றியமையாது இருக்கிறது. 5 நேரம் நம்ம ஜமாத்துக்கு பள்ளிக்கு போகிறது, அல்லது ஒரு ஜனாசாவுக்கு போகிறது, அல்லது நோய் விசாரிக்க போகிறது, அல்லது அவசியமான உட்காருதல்கள், அவசியமான மஜ்லிஸ்கள், மார்க்க விஷயங்கள், இதை தவிர நமக்கு கூடாது. ஆனால் இது யார் செஞ்சாலும் செய்யாட்டியும் ஒரு கவலையான ஒரு விஷயம், ரமதானில் நைட் பயான், சஹர் பயான், 2 விஷயம் வச்சுக்கிறாங்க. அதில் என்ன பயான் தெரியுமா? சஹர் நேரத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள். பயானை வச்சா யார் இஸ்திக்பார் செய்கிறது? சஹர் நேரத்தில் என்ன செய்யுங்க? இஸ்திக்பார் செய்யுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இஸ்திக்பார் செய்திருக்கிறார்கள். இது ரமலானுக்கு முந்தியும் சொல்றது, ரமலானுடைய சஹர்ல எல்லா சென்டர்லையும் போட்டு அதை என்ன செய்யறது, சேர்த்து சொல்றது. சொன்னா இங்க முடிச்சுட்டு போனா அங்க டிவியில் என்ன சஹர் நிகழ்ச்சி, அதுல என்ன சஹர்ல இஸ்திக்பார் செய்யுங்கள். இப்போ அதை கேட்கிறதா இஸ்திக்பார் செய்யறதா? நடக்குதா இல்லையா? இது மார்க்க ரீதியாக நல்ல கூடாது, ஹராம் என்று சொல்லலை நான். ஆனால் நல்ல நடைமுறை அல்ல. ஒருவர் இஸ்திக்பார் செய்யறதுக்கு அல்லாஹ் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன் யஸ்தமிஊன் அல்ல, அவர்கள் சஹருடைய நேரத்தில் அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு தேடுவார்கள். இது என்ன பயான் கேட்பார்கள். எதில் இல்லாட்டி எதில் போட்டு விட்றாங்க, ஒன்றில் ரேடியோவில் போட்டு விட்றாங்க. இலங்கையில் என்ன சொன்னால் ரேடியோவில் என்ன செஞ்சுருவாங்க, ஆரம்பிச்சிருவாங்க, 1 மணியிலிருந்தே கேட்கறதுக்கு அதை ஆரம்பிச்சிருவாங்க. அல்லது என்ன, அதாவது இந்த மார்க்க உரைகள், இந்த மாதிரி நடைமுறைகள் காரணமாக சமூக ரீதியான தொடர்புகள் நம்மளுக்கு என்ன செய்ய உருவாகும். நம்ம அமல் செய்ய போகிறதில்லை. அதெல்லாம் முடிச்சுட்டு போனால் சரியாக சஹர் டைம் ஆയിരിக்கும். சஹர் செஞ்சுட்டு இஸ்திக்பார் அடுத்த நாள் தான், அங்கே வேறொரு பயான் இருக்கும். இந்த மாதிரியான நடைமுறை என்பது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க நடைமுறை அல்ல. இது ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க நடைமுறை கிடையாது என்பதை நம்ம சொல்லி மிக்கிறோம். என்ன காரணம் சொன்னால், நமது வணக்க வழிபாடுகள் தான் என்ன செய்யுது, அதில் பாதிக்கப்பட போகிற சமூக ரீதியான தொடர்புகள் விஷயத்தில் நம்ம இயன்ற அளவுக்கு அந்த இடத்துல என்ன செய்யணும், நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். இயன்ற அளவுக்கு அந்த ரமலானுடைய காலப்பகுதியில் தவிர்த்து கொள்வதன் காரணமாக எங்களுக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், தேவையற்ற புறம்பேசல்கள், தேவையற்ற நல்ல இபாதத் ஆனால் புறம்பேசல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அய்யத தஆமஹு வ ஷராபஹு. அவர் உணவையும் குடிக்கிறதை விட்டு விடுவதில் எந்த பிரயோசனம் கிடையாது, மோசமான வார்த்தைகள் பேசுவது, பொய் சாட்சி சொல்வதை விட்டுவிடாத வரைக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நிறைய கவனம் விடுங்கள். நிறைய இந்த விஷயத்தில் வணக்க வழிபாடுகள் நம்மளை எதை விட்டு திசை திருப்பும் அதை விட்டு கவனம் விடுங்கள். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, முல்ஹியாத், எங்களை பராக்காக்கக்கூடிய விளையாட்டுக்கள் வீட்டுக்குள்ளே சேர்ந்துடும். ரமலான் வந்த உடனே அவைகளாக சேர்ந்துருது. இந்த தாயக்கட்டைன்னு சொல்கிறது, சதுரங்கம், செஸ்ஸு, அதுபோல் கேரம்போர்டு, அதுபோல் இப்போ அதெல்லாம் உனக்கு வசதி இல்லையா, சாஃப்ட்வேரில் போட்டு கொடுத்தது, ஃபோனில் என்ன செய்கிறது போட்டு கொடுத்துடுறது. இவைகளெல்லாம் சிறியவர்கள் விளையாடுவது என்பது மார்க்க ரீதியாக தடை செய்யப்படாததாக இருந்தாலும் அதை கூட ஆரம்ப காலத்தில் என்னது, அதாவது வாழ்ந்த இஸ்லாமிய அறிஞர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அதில் பழக்கக்கூடாது என்ன செஞ்சுறாங்க, கண்டித்திருக்கிறார்கள் என்பதை நம்ம என்ன செய்ய பார்க்குறோம். அவங்களுக்கு தடை இல்லை என்று இருந்தாலும் கூட. ஆனால் இது யார் விளையாடுறாங்க தெரியுமா? பெரியவங்க. இதை கூடுதலாக பெரியவர்கள் ரமதானுடைய காலப்பகுதியில் விளையாடுகிறார்கள். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சிந்தனையை வளர்க்குமா. இது என்னது, சிந்தனையை வளர்க்குமா. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, மன் லஅப பின் நர்தஷீர் ஃபகஅன்னமா ஸபக யதஹு ஃபீ லஹ்மில் খিনজீரி வ தமிஹி. யார் இந்த அதாவது நர்தஷீர் தாயக்கட்டை விளையாடுகிறார்களோ அவர் தனது கையை பன்றியின் இரத்தத்திலும் இறைச்சியிலும் தோய்த்து கொண்டதற்கு சமம் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹீஹ் முஸ்லிமில் இப்படி ஒரு கண்டிப்பு வரக்கூடிய செய்தி, இது ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி. எனவே சதுரங்கமும் இதில் அடங்கும். எல்லா விதமான என்னது இந்த காய் விளையாட்டுக்கள், எல்லா விதமான விஷயங்களும் இதில் என்ன செய்யும், அடங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை இதில் குறித்திருந்தாலும் எல்லாமே இதில் என்ன செய்யும், அடங்கும். எல்லாமே தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஆனால் ரமலானுடைய காலத்தில் இதை அதாவது மொபைலில் யூஸ் பண்ணாலும் சரி, நம்மளாக விளையாடினாலும் சரி, பெரியவர்கள் இந்த மாதிரியான மோசமான நிலைகளை விட்டு என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். ரமலானை, நோன்பை, உங்களது அமல்களை, உங்களது வணக்க வழிபாடுகளை அதை என்ன செய்யும், பாதிக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த விஷயங்களை கொஞ்சம் நாம் கவனத்திலே கொண்டு, ரமலானிலே இந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்திலே கொண்டு, ரமலானில் வணக்க வழிபாடுகள் சிறந்த முறையில் செய்து நாம் வெளியே வரக்கூடியவர்களாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 நாளும் இஅ்திகாஃப் இருந்த மாதிரி வெளியே வரக்கூடிய மக்களாக நாம் என்ன செய்வோம், மாற வேண்டும். ரமலானில் கடைசியாக ஒரு பகுதி, ரமலானிலே இஅ்திகாஃப் 10 நாள் போய் இந்த எல்லா சோசியல் மீடியா கூட நீங்கள் பள்ளிக்குள்ளே போனீங்கன்னு வைங்க, நீங்கள் வெளியே இருக்கிறது சமம், உள்ளே இருக்கிறது என்னது சமம். என்ன காரணம்? அத்தனை விதமான சிந்தனை சிதறல்களும் உங்களுக்கு என்ன செய்யும், அங்கே இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற திசை திருப்பலில் எங்களை காப்பாற்றி விட்டால் நம்ம இபாதத்தில் அழகாக என்ன செய்யலாம்,
ஈடுபட முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அந்த வாழ்க்கையை தந்து அதற்கு தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.